பிடிசி இதுக்கப்புறம் வந்து கிராஷ் ஆகுமா ஆகாதா? எத்தீரியம் வந்து எப்படி மூவ்மெண்ட் இருக்கும்? ஏன்னா நமக்கு பெரிய அளவுல வந்துட்டு எத்தீரியம்ல மூவ்மெண்ட் இல்ல. ஆனா, இதுக்கு முன்னாடி நடந்த ஆல்ட் சீசன்ஸ்ல எத்தீரியம் மூவ்மெண்ட்ட பேஸ் பண்ணி நமக்கு ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அத பத்தி பார்ப்போம். எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா நல்லா பம்ப் ஆயிட்டு இருக்கான். என்ன பிரைஸ்ல வந்து எக்ஸிட் ஆகலாம்? ஸோ அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அண்ட் சுயி பேஸ் பண்ணதான ஒரு மீம் காயின் வந்து இந்த வீடியோல சஜெஸ்ட் பண்றேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேத்து குரூப்ல ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் நான் பாஸ்ட் 3 டேஸா வந்து ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ மீம் காயின்ல வந்து என்ட்ரி எடுத்தது, எக்ஸிட் ஆனது எல்லாத்தையும். எனக்கு பார்த்தீங்கன்னா 77% வந்து காட்டுது. அதாவது அந்த வின்னிங் அக்யூரசி வந்துட்டு. ஸோ நான் வந்து இதுக்கு மீம் வீடியோ வந்து போடுறேன் அப்படின்ற மாரி சேனல் வந்து சொல்லியிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களோட சப்போர்ட் மட்டும் குடுங்க. வேற எதுவும் வேணாம். நான் பிரைவேட் குரூப்லாம் வந்து காசுக்காகலாம் ரன் பண்ணல. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் ரன் பண்றேன். அதுல இருக்க பெர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் சர்க்கிள் ப்ளஸ் வந்து க்ளோசஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா $1000 லாஸ் பண்ணாலும் என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி பர்சன்ஸ் தான் நான் இப்போதைக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் அப்கமிங்கில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஒரு காயினை வந்து செலக்ட் பண்ணணும்னா எப்படி செலக்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், அது எப்படி வந்து அதுலேயும் நீங்கள் எப்படி வந்து ஃபில்டர் பண்ணலான்ற விஷயங்களை நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன பாட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட் இருக்குது. நான் அந்த பாட்டையுமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணியிருக்கேன். நேற்று ஒரு பாட் ஃபில்டர் பண்ணி நம்ம ப்ரைவேட் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நாங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு அப்கமிங் டேஸில் அந்த பாட்டில் நீங்கள் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஸ்னைப்பர் மாதிரி நீங்கள் வந்துட்டு பை பண்ணுறது, செல் பண்ணுறது, அதில் ஸ்லிப் ஏஜ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பாட் வேறு அதான். நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி வீடியோ போடுறேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எனக்கு வீடியோவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடுவோம். ஸோ பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 94K வந்து டேப் பண்ணிட்டான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி யூஎஸ்டிடி பேரில் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 81 to 80K வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டிமாண்ட் ஏரியா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோ தூரம் வரும்னு சொல்ல ஒரு டிமாண்ட் ஏரியா வந்து இருக்கு. இதை பேஸ் பண்ணி ஆல்ட் காயின்ஸ் அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குன்றதையும் இந்த கிளிப்பில் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ வீக்லியில் நமக்கு இந்த ஏரியாவில் வந்து இருக்கானா? ஓகே. டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 85Kல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அதே மாதிரி ஒன் டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இருக்குது. அது ஒரு 2 ஹவர் டைம் ஃப்ரேம் போனோம்னா நமக்கு இன்னும் நல்லாவே வந்து தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அதை அப்படியே வந்து பிரேக் பண்ணிட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கான். ஸோ ப்ரைவேட் குரூப்பில் நான் கொடுத்தப்ப என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபிப்பு போட்டு 0.3 இல்லை 0.5ல வந்து நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ 0.5 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 101K கிட்ட வந்து வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 100K சைக்கலாஜிக்கல் லெவலில் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக அங்கேருந்து தான் ரிவர்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மேலேயும் போகலாம், அதுக்கு கீழேயுமே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா லாங் எடுத்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு 96Kக்குள்ளே வந்து எக்ஸிட் ஆக சொல்லிட்டேன். மேக்ஸிமம் 98K இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாலும் ஆனது தான். ஸோ ரிவர்ஸ் ஆகுறது எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜில் பார்க்குறப்ப நமக்கு ஒரு 10 to 15% வந்து ட்ராப் வந்து பிடிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து 10% பார்த்தீங்கன்னா அந்த 85K சப்போர்ட் வருது. ஒரு 10 to 15 பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனா டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்து வருது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ பிடிசியோட சினாரியோ. ஓகேவா? இங்கே பிடிசி ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்காக கீழே வருவான் பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களுக்கு ஆல்ட் எல்லாம் பெருசாக அடி வாங்கும். பிடிசி 10% ட்ராப் ஆனால் ஆல்ட் காயின் 20 to 40% ஷுவராக வந்து அடி வாங்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு யூஎஸ்டிடி வந்து ஹோல்டு பண்ணணும். அதையும் பார்த்தீங்கன்னா நேற்று குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஆல்வேஸ் ஹோல்ட் சம் யூஎஸ்டிடி ஃபார் டிசிஏ. ஓகேவா? அப்கமிங் டேஸ் ஆர் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கரெக்ஷனை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்துட்டு யூஎஸ்டிடி ஹோல்டு பண்ணுறது நல்லது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் குரூப்பில் வந்து ஒரு போல் போட்டிருந்தேன். உங்கள்கிட்ட $1000 இல்லை $10,000 இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு $1000 போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா சேர்த்து உங்கள்கிட்ட ஒரு 400 to 500 யூஎஸ்டிடி இருந்தால் அந்த $1000 போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எப்படி $400 $500 வச்சு பண்ணலான்றதையும் நான் வந்து சொல்கிறேன் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிசி அப்டேட் இவ்வளோ தான். ஸோ பிடிசி கரெக்ஷன் எடுக்கும். கரெக்ஷன்றது ஒரு புல் பேக் கைஸ். ஸோ அந்த புல் பேக் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இந்த புல் பேக் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட் காயின் அடி வாங்கும். ஆல்ரெடி 11 பிக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க. ஸோ அதில் ஹச் பார் மட்டும் இப்போதைக்கு நல்லா பெர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்கு. மற்றபடி மீதி காயின்ஸ் பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. இனிமேல் தான் அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். டிசம்பர்லேருந்து நம்ம ஜான்வரி பிப்ரவரி முடிக்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் 3 மந்த்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் டிசிஏ பண்ணுங்கள். அடுத்த விஷயம் ஹிப்போ. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மீம் காயின். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 193 மில்லியனில் வந்து இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. என்னோட சஜஷன் நீங்கள் வந்துட்டு டெக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். செக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேடா, வீடியோவில் சொல்லிட்டு போயிடுறேன், நாங்கள் எங்கே போய் பை பண்ணுறது செல் பண்ண கேட்பீங்க, என்ன வேலட் யூஸ் பண்ண கேட்பீங்க. இதுக்கு அடுத்து அதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ ரைட் நோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 193 மில்லியனில் வந்து இருக்குது. ஸோ சொலானாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுய் வந்து டாப்பில் தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கேருந்து ஈஸியாக 4x வந்து பண்ணும் தான். நான் இது ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டே நினைக்கிறேன் இந்த கால் ப்ரைவேட் குரூப்பில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 200 மில்லியன் to 230 மில்லியன் கிட்ட வந்து இருந்துச்சு. இன்கேஸ் ப்ரைவேட் குரூப்லேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஈஸியாக ஒரு 1 பில்லியனை வந்து தொற்றுரும் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கைஸ். அது பார்த்தீங்கன்னா வெறும் 4x தான். 4x பண்ணாதான் என்ன சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து மீம் காயினில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடுத்த விஷயம், என்ன வேலட் யூஸ் பண்ணுவீங்கன்னா சுய் வேலட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சுய் வேலட் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஈத்தோஸ் வேலட் இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா சுயட் வேலட் வந்து இருக்குது. ஸோ இதுமாதிரி நிறையா வேலட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு சுய் வேலட்டுக்கான எக்ஸ்டென்ஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே வந்து கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்கே ட்ரேட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ப்ளூ மூன் வந்து நமக்கு தெரியும். நம்ம நிறையா என்எஃப்டிஸ் மின் பண்ணியிருப்போம், செல் பண்ணியிருக்கோம் ஆப்டோஸ் ரிலேட்டடாக. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு சுய் எக்கோ சிஸ்டமே நீங்கள் வந்து பை செல் வந்து பண்ணிக்கலாம், பார்க்கலாம். ஸோ சுயியில் ஒரு காயின் நான் ஏதோ வாங்கியிருக்கேன், லைக் கீழே வந்து சுய் அப்படின்னு கருதா செல் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சுய் காயின்ஸ் ஐ மீன் மீம் காயின்ஸ் வந்து வாங்க விற்க நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ சஜஸ்ட் பண்ணுறதான் என்னோட வேலை. நீங்கள் அதை பார்த்து பை பண்ணிட்டு எக்ஸிட் ஆகுறது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான் கைஸ். ஸோ செகண்டாக பார்க்க போகிறது XRP. ஸோ XRPயை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டும் கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு சைட்வேஸில் இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ரைட் நோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பம்ப் வந்து கொடுத்துருக்கான். அரௌண்ட் ஒரு 150% கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 150% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பம்ப் வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா XRP இங்கேருந்து 10x போகும், 20x போகும், 30x போகுன்றாங்க. ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு SECயில் அந்த கேஸ் விஷயம் போயிட்டு இருந்துச்சு, இப்போ அதில் வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் விஷயம் XRPயோட ETF வரப்போகுது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நிறைய இடத்துல பேங்கிங் செக்டர்ஸில் XRP வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன், 2 புல்ரனுக்கு முன்னாடி இருந்து, அதாவது 2020 புல்ரனுக்கு முன்னாடி இருந்து நிறையா பேர் XRP வாங்கி ஹோல்டு பண்ணாங்க, ஸ்டில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் புல்ரனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலை. நாங்களும் எங்கள் டீமும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம் XRPயை. ஏன் இப்போதைக்கு செல் பண்ணோம், ஒரு மினிமம் ஆஃப் த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகலான்னு அப்படி பார்க்குறப்ப டீம் எவ்வளோ டோக்கன் ஹோல்டு பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளஸ் வேல்ஸ் அவங்க எவ்வளோ டோக்கன் ப்ரீவியஸ் புல்ரன்லேருந்து ஹோல்டு பண்ணுவான்னு பாருங்கள். அப்படி பார்க்குறப்ப நமக்கு 0.5னே வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 5x இங்கே பார்த்தீங்கன்னா $2.5 வரும். ஸோ இந்த ஏரியா நீங்கள் $2லேருந்து $2.5 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30% நீங்கள் வந்து செல் பண்ணலாம், இல்லைன்னா 20% வந்து செல் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $5 செல் பண்ணி முடிக்கிறது நல்லது தான். ஏன்னா $5 உங்களுக்கு 10x கைஸ், உங்களுக்கு 10x போதாதா? நீங்கள் எந்த மார்க்கெட்டு போனால் உங்களுக்கு ஈஸியாக 5 to 10x கிடைக்குது சொல்லுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் போவீங்க, இன்றைக்கி 10,000 போடுறீங்க, இன்றைக்கி 10,000 ப்ராஃபிட் வருது, நாளைக்கு உங்களுக்கு அவ்வளோ வராது. ரிஸ்க் இருக்குது தான். பட் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா புல்ரனில் கரெக்டான டைமில் என்ட்ரி எடுத்து கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆகிங்கன்னா உங்களுக்கு 100x கூட வந்து கிடைக்கும். அந்த 100x to 200x கால் கூட பார்த்தீங்கன்னா 3 days பிஃபோர் நம்ம சேனலில் வந்து எடுத்தோம், ஐ மீன் ப்ரைவேட் சேனலில். ஸோ இதுமாதிரி நிறையா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? முடிஞ்ச அளவு வந்து $2 to $2.5 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட்டு புல்ரன்லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணல. அதில் XRP நான் அப்போ இருந்து ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அது பெருசாக வரும் அப்படின்னு ஒரு காரணத்தினால. நீங்கள் என்ன பண்ணலாம்னா $2 to $2.5 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் வீக்ஸ் ஆர் மந்த்ஸில் வந்து ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு காரணம் பிடிசியோட டாமினன்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், கொஞ்சம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஆல்ட் சீசன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும்.
இந்த ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகுறப்ப எத்தீரியம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரீவியஸ் சைக்கிளில் நமக்கு வந்து ஆல்ட் சீசன் வந்து வந்திருக்கு. இந்த சைக்கிளில் சொலானா பேஸ் பண்ணி வரும்னு சொல்கிறாங்க. பட் நான் என்ன நம்புகிறேன்னா எத்தீரியம் ஒரு பம்ப் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் கைஸ். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நமக்கு ஒரு 80, 68 இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கீழே ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகிற டைமில் ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவும் டிசம்பர் டு பிப்ரவரிக்குள்ளே நடக்க போகுது. அடுத்த விஷயம் சிஎம்இ கேப். ஸோ சிஎம்இ கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த 80,000 to 77K வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புல் மார்க்கெட்டில் எப்பயுமே சிஎம்இ கேப் வந்து ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அது பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறப்ப அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரீவியஸ்லேயும் அது வந்து நடந்திருக்கு. ஸோ வந்துட்டு இதை வந்து யாரும் பெருசாக கேர் பண்ண அவசியம் இல்லை. நமக்கு வந்து டாமினன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு பிடிசி அப்டேட் இது மட்டும் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். ஸோ அதே மாதிரி எத்தீரியம். ஸோ எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து நமக்கு ஒரு சைட் வேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு, அகைன் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிச்சு. நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குற டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3500 to 3700 இந்த ரேஞ்ச் வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை உடச்சி மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை கைஸ் 4900. ஓகேவா? ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உடச்சிரும். ஐ மீன் இந்த ஜோனை உடச்சா இதை வந்து ஈஸியாக உடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பாக நம்ம எதிர்பார்க்குறது 5900 to 6050. நான் ஏன் 6050 சொல்கிறேன்னா நான் வேரியஸ் ஃபேக்டர்ஸை வச்சு பார்த்தப்போ எனக்கு 6050 கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இந்த ரேஞ்ச் வந்து சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து இது வந்தாலே நமக்கு 2x ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துரும் பிடிசி. அதுக்கடுத்த என்ன ஸ்டாப் வந்து இருக்குன்னா 7K USDT வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ட் காயின்ஸ் வந்து பெருசாக வந்து பம்ப் ஆகும். ஸோ எத்தீரியமில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து சொலானா வந்து யூஸ் பண்ணுறீங்க, இன்க்ளூடிங் நம்மளும் இப்போ சொலானில் தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 248, 247 இந்த ரேஞ்ச் முடிக்க போயிட்டு கீழே வந்து இப்போ ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 264. ஸோ ஃபிஃப்த் லெவலில் பார்க்குறப்ப நமக்கு 264 வருது. அது ப்ரீவியஸோட ஹை கைஸ். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து லாங் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 264 எக்ஸிட் ஆயிடலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்பாட் ஹோல்டராக இருந்தால் நீங்கள் 360 முடிக்க ஃபஸ்ட்டு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 450 to $500. நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா இங்கேருந்து உங்களுக்கு $1000 to 2000, $2500 வந்து போகுன்றாங்க. போகும் தான், பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நீங்கள் அவ்வளோ போகும்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா கடைசி முடிக்க நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஒரு $400 to $450 சொலானா ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணுங்கள். 20% இல்லை 30 3 பங்காக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணால் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். நான் டார்கெட் போனால் தான் க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிடுவீங்க. ப்ராஃபிட் எடுக்க முடியாது. போன புல் ரன்லாம் நான் பெருசாக அடி வாங்கிட்டேன். அந்த அடி வாங்கினால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். முடிஞ்ச அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக 2 to 3x வந்து கிடைக்கிது. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த விஷயம், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா முன்ன மாதிரி நான் வந்து வீடியோஸ்லாம் ஒழுங்காக போகிறதில்ல. நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கான்டென்ட் வந்து போகிறேன். கிரிப்டோவில் ஹெட்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருந்திருப்பேன். அதை பற்றி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போகிறேன் கைஸ்.